அப்படி போடி என்டர்டைன்மெண்ட் சேனல் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் எம்என் பிரசன்னா. எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மன்னார்குடி கல்கி பூங்கா. இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரோல் கேமரா ஆக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். நம்ம மக்கள் எப்படி சொல்றாங்கிறத பார்ப்போம் வாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். நானும் போட்டோலாம் எடுத்துக்கிறேங்க. இவர் எப்படி எடுத்துக்கிறாரு காட்டுங்க. 2 போன்ல 2 கையிலையும் எடுத்துட்டு அருமையா வந்துட்டு இயற்கையை ரசிச்சு போட்டோ. உங்க பேர் சொல்லுங்க நண்பா. திவாகர். திவாகர், நீங்க எந்த ஊர்? மன்னார்குடி தான். மன்னார்குடி தானா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் லிஃப்ட் டெக்னீஷியன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அருமை. படங்கள்லாம் பார்ப்பீங்க இல்லையா? நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய படங்கள் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நமக்கு பஞ்சு டயலாக்லாம் நிறைய பஞ்சு டயலாக்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஃப்ரெண்டுகிட்டே பேசும்போது டேய் வச்சுக்கிறேன்டா ஒன்னும் ஒரு நாள் அப்படின்னா நிறைய பேசியிருப்போம். அது மாதிரி நீங்க எதனா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிருக்கீங்களா? அப்படிலாம் பேசுறது. எல்லாம் நல்ல நண்பர்கள் தான். இப்ப நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, கழட்டி விட்டு போட்டானுங்க பசங்க. என்ன பண்ணிட்டானுங்க, கழட்டி விட்டு போட்டானுங்க நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது. அப்ப வந்து போனவனுங்க சும்மா போகல, திரும்ப உங்களுக்குறானுங்க. அப்ப நீங்க ஒரு டைலாக் பேசுறீங்க ரஜினிக்கு, அந்த மாதிரி பேசாம நான் பாட்டுல என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன். என்ன வீணா என் ஒம்புக்கு இழுக்காதீங்க. ஒம்புக்கு இழுத்தா சொல்றதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். இந்த டைலாக் சொல்லுங்க ரஜினிகாந்த். பேசாம நான் பாட்டு என் வேலையை செய்யணும்னு ஒம்புக்கு இழுத்தா சொன்னையும் செய்வேன், சொல்லாதையும். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஆமா, வேற மாதிரி செஞ்சு விட்டுருவாரு. அருமையா சொல்லி இருக்கிறாரு. கை தட்டுங்கப்பா. எம்மா வேலை பார்க்க வேண்டியா இருக்குது. ஒரே ஒரு டைலாக் அருமையா சொல்லிட்டாரு பாருங்க. சிவனியனி என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வெம்புக்கு இழுத்தா சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கொடுக்க மாட்டேன். உன் பேர் சொல்லு. லட்சித் அபிமன்யு. என்னடா இம்மாம் பெருசா சொல்லிட்டு இருக்கிற? மறுபடியும் சொல்லு, எனக்கு புரியல. லட்சித் அபிமன்யு. அபிமன்யு மட்டும் தெளிவா புரியுது. சூப்பரா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க தங்க. நிதன்யா. நிதன்யா. என்ன படிக்கிறீங்கப்பா? யுகேஜி. யூகே. நீங்க என்ன படிக்கிறீங்க? யுகேஜி. யூகேஜி தான். தம்பி ஒரு டயலாக் நான் சொல்றியா? இதோ பாருங்க. இந்த பாருங்க. சேவனேன நான் பாட்டுல ஊஞ்சல் ஆடின்னு இருக்கிறேன். செவனார் நான் ஊஞ்சல் ஆடி. என்ன ஒழுங்கா ஆட்டி விடுங்க. என்ன ஒழுங்கா ஆட்டி விடுங்க. இல்ல நான் சொல்றதையும் செய்வேன், நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாம வீட்டுக்கு ஓடி போயிருவேன். சொல்லாம நான் வீட்டு ஊர்ல. எங்க தாய் பாருங்க. இந்த பாருங்க. நான் அழுதுருவேன் விட்டா. உண்மையிலே அழுதுறாடா பாப்பா. அழுவ கூடாது. நீங்களே சொல்லுங்க. சொல்லு சொல்லிருந்தாங்க பாருங்க. நான் செவனேன்னு இருக்கேன். சொல்றதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். புக்கு வந்தா கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா ஆமா, ஒம்புக்கு வந்தா அம்மா விடவே மாட்டாங்க. விரட்டி அடிப்பாங்க. பத்திரமா இருந்துக்கிறீங்க. அந்த போகும்போது என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஆமா, நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆமா, அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவீங்க தொந்தரவு பண்ணா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தொந்தரவு பண்ண அவனை ஒரு மாடு சம்பளம் போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த வேலைன்னா அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டைலாக் வரலனாலும் பரவாயில்ல, அவர் மனசுல என்ன இருக்கோ கொட்டிட்டாங்க. நல்லா பாத்துக்கிறீங்க. நன்றி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.